ஹாய் ஹலோ டார்மி வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூனிக் ஆஃப் ஃபன் ஃபிக்ஷன். நாங்கள் மாயா ஹிட் ஜஸ்ட் ஃபன் ஃபிக்ஷன். ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி செட் தட் மாஸ்டர். அப்போ தான் நம்ம ஸ்டோரியை ஃபீல் பண்ணி கேட்க முடியும். டுடே என்ன பார்க்க போகணும்னா டேக்குக்கான பிஎல் ஒன் ஷாட் தான். ரொம்ப நாள் ஆச்சுல, ஸோ கோச்சிக்காதீங்க. மண்டேலேருந்து எஃப்எஃப்பும் பார்த்துடலாம். அண்டு இது ஷார்ட்ஸ் தான்டா, என்னன்னு தெரில. ரீசெண்ட் டேஸாகவே வந்துட்டு ஷார்ட்ஸ் கம்மியாக தான் போடுறேன், அதுவும் டியூரேஷன் கம்மியாக. கோச்சிக்காதீங்க, எனக்கு டைம் அதிகமாகலாம் இல்லை, இருக்கிற டைமை வச்சு தான் போடுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம எஃப்எஃப்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், எஃப்எஃப் அண்ட் மினி சீரீஸ்லாம். பட் டியூரேஷன் கம்மியாக தாண்டா வரும், கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஷெடியூல் டைட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோ போட்டுருவேன், பட் டியூரேஷன் எப்படின்னு எனக்கு தெரில. டைம் இருந்துச்சுன்னா நிறையா அதிகமாக வச்சு போடுறேன், டைம் இல்லைன்னா வந்துட்டு கம்மியாக போடுவேன். ஸோ கோச்சிக்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒன் ஷாட்லாம் பார்க்கலாம். நான் ஒரு 6 மந்த்துக்கு டைட்டான ஷெடியூலில் தான் இருப்பேன். இப்போயே சொல்லிட்டேன். நீங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி நான் ஷார்ட்ஸோ இல்லை எஃப்எஃப்ஓ போடலைன்னா கோச்சிக்காதீங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் நான் ஃப்ரீயானதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, நம்ம நிறையா பேச வேணாம், டேரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டேக்குக்கோட பிஎல் ஒன் ஷார்ட்டு டைம் டு ஃபால் இன் லவ். ஸோ இது கொஞ்சம் ஃபன்னியாக தாண்டா போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வருமானு எனக்கு தெரியல, பட் இது ஜாலியாக போகும். ஷார்ட்டான எஃப்எஃப் தான், முடிஞ்ச அளவுக்கு லென்த்தாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா அப்படியே ஷார்ட்னஸ்லேயே ரொம்ப க்யூட்டாக முடிச்சு விட்டுறலாம். ஸோ கேரக்டர் இன்ட்ரோஸ் பார்த்துடலாம். நம்ம டேக்குக்கு தான் மெயின் லீட்ஸை மட்டும் அதை பார்த்துடலாம். மிச்ச கேரக்டர்ஸ்லாம் நம்ம வழக்கம் போல் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். தாயாங் இதில் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம ஜேகே ஃபைனல் இயர். அப்சல்யூட்லி இது ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி. காலேஜோட ரூட் பாய்க்கும் அப்படியே வந்துட்டு ரொம்ப சாமிங்கான க்யூட் பாய்க்கும் எப்படி இந்த லவ் ஃபால் ஆகி க்ரியேட் ஆகுது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி லைனு. ஸோ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரியோட ஓப்பனிங்கில் நம்ம ஜேகேவோட ப்ராப்ளம் தான் ஸ்டார்ட் ஆகுது. டேய் சங்குகா, இன்னா மம்மி ஒரே மஜாவாக தான் இருக்கிற. நீ என்னப்பா நல்லா பணக்கார அப்பன், ஜாலியான வைப்பு, எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்குது. ஆனால் ஒன்று மம்மி, ஏன்டா எப்பயுமே சிங்கிளாக இருக்க? உனக்குன்னு ஏதாவது ஆளை பார்க்கலாம்ல, அப்போ தான்டா நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியும். காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டோம் மச்சான். அவன் கேங்கில் ஆளோட ஜாலியாக சுற்றுறானுங்க. நம்ம கேங்கு மட்டும்தான் மச்சான் மொட்டை பசங்களாம் சுற்றுறோம். சுத்தமாக பிடிக்கல. டேய் சங்குகா, எனக்கு தெரியாது, இந்த வருஷம் வர ஃப்ரெஷர்ஸில் ஏதாவது ஒரு பீஸை பிடிக்கிற, கரெக்ட் பண்ணுற, கல்யாணம் பண்ணுற, அதுக்கப்புறம் தான் மச்சான் நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டு காய் தான் புலம்பிகிட்டு இருக்கான். ஜேகே லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு, ஒத்தா அதுக்கு வேறு யாரையாவது போய் பாரு, அதுக்கெல்லாம் நான் ரெடி இல்லை, லவ் மயிறு மட்டனு. டேய் இப்படி தான் சொல்லுன்னு எங்களுக்கு தெரியும் மச்சான், இது டைம் டு ஃபால் இன் லவ்டா. இந்த இயரு நீ ஒரு பையன் மேலே ஃபால் ஆவ, அதை நாங்கள் அச்சு சொல்கிறோம் அப்படின்னு ஜாக்சனும் சொல்கிறான். ஜேகே வாய்ப்பே இல்லை, ஜேகேவை அட்மிட் பண்ண வைக்கிற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை, என் டேஸ்ட்டுக்கெல்லாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க, மூட்டு போங்கடா. டேய் நான் என்ன உங்களை பிடிச்சா வச்சிட்ருக்கேன், உங்களுக்கு நீங்களாம் வந்துட்டு லவ் பண்ணக்கூடாது, சிங்கிளாக தான் இருக்கணும்னு. மச்சான் அது எப்படி மாமே, உன்னை விட்டு நாங்கள் போய் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுலாம் நல்லா இருக்காது மச்சான். நாங்கள் மட்டும் ஜாலியாக இருப்போம், நீ எப்படி டே சோலோவா தனியா பாட்டு பாடிட்டு இருப்பியா? எல்லாம் முடியாது மம்மே, நீ கம்மிட் ஆகுற, நாங்களும் கம்மிட் ஆகுறோம் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்துட்டு ஸ்மோக் பண்ண தனியாக போயிடுறான். ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷன்லாம் காலேஜோட என்ட்ரன்ஸில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு தயாங்கோட ப்ரோவில் பார்த்தோன்னா தயாங் அறக்க பறக்க அவனோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். தயாங் சொன்ன பேச்சை கேட்க மாட்டியா நீனு அப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா லேட் ஆகிடுச்சு, பாய் பாய், லவ் யூ, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன், ஐ ஹோப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அம்மா ஆல் த பெஸ்ட் சொல்லு அப்படின்னு தயாங் கேட்டுட்ருக்கான். தயங்கோட அம்மா இந்த பையனை வச்சுட்டு சமத்தா போயிட்டு வாடா, ஓகேம்மா அப்படின்ட்டு ஜேகே தயாங் அப்படியே ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா இன்னொரு வீட்டுக்கிட்ட ஒருத்தன் க்யூட்டாக நின்றுட்டுருக்கான். வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றான். ஸோ அவனை குடுக்குடுன்னு ஓடி வந்து ஏறி உட்காந்துக்கிறான். டேய் ஜிமினா, சொல்லு தாயாங், எப்படி இருக்குன்னு கேட்டியா வாளிக்கிட்ட? கேட்டேன்டா, நல்லா தான் இருக்குன்னு சொன்னான், ஆனால் என்ன கொஞ்சம் ரகடாக இருக்குன்னு சொன்னான்,
மிச்சபடி எப்படின்னு தெரியலையே. அட போடா அப்படின்னு தயங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின் க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் பேசிகிட்டே காலேஜ் ரீச் பண்ணுறாங்க. ஸோ லேட் ஆகிடுச்சு, 2 பேரும் வந்ததே லேட்டு தான். எல்லோரும் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ ஜிம்மின் மாட்டணும், ஃபஸ்ட் டேவே பூசை வாங்க போகிறேன்டா தாயாங் அப்படின்னு ஜிம்மின் சொல்லிட்டு இருக்கான். அட பார்த்துக்கலாம் வா அப்படின்னு தாயாங்க க்யூட்டா ஜிம்மினை கூட்டிகிட்டு அவனோட டிபார்ட்மெண்ட் தான் போகிறான். ஸோ அங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டுருக்கானுங்க. ஐ மீன் அவன் கிளாஸுக்கு வெளியில். ஜிம்மன் தான் எக்ஸ்கியூஸ் மீ ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு க்யூட்டாக கூப்பிட்றான். ஸோ அங்கே இருந்த ஒரு ப்ரொஃபஸர் முறைச்சி பார்க்குறாரு ஜிம்மினை. ஆத்தி என்ன இப்படி முறைக்கிறான், ஐயோ ஃபஸ்ட் டேவே இவன் கூட சேர்ந்தா லேட்டு தானே எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஜிம்மன் வாய்ஸ் கொடுத்துட்டு தேவை பார்க்குறான். தேவம் எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி லேட் ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸ்க்கு லேட்டு, ஃபுல்லாக வாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸு. ஜிம்மின்னு அந்த ப்ரொஃபஸரையே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, பூனைக்குட்டி அழகாக தான் இருக்குது, தெரியாத மாதிரி முறைக்கிறான் பாரு அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே லைட்டாக அந்த ப்ரொஃபஸரை பார்த்து லைட்டாக விங்க் பண்ணிட்டு போகிறான். ப்ரொஃபஸர் கண்டும் காணாத மாதிரி அப்படியே 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 பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஸ்ட்ரிக்டாக நின்றுட்டுருக்காரு. அதானே இதை மட்டும் வீட்டில் பண்ணோன்னா க்யூட்டாக பண்ணுவான், இங்கே பாரு அப்படி மூஞ்ச வேறப்பா வச்சுட்டு என்னமா இவனுக்கு போலீஸ் செலெக்ஷன் கூட்டிகிட்டு வந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இவன் போலீஸ் ஆக வேண்டியது, ப்ரொஃபஸர் ஆகிட்டான் முட்டா பாயா அப்படின்ட்டு ஜிம்மின் புலம்பிட்டே போகிறான். அது வேற யாரும் இல்லை, நம்ம யோங்கி தான். ஸோ யோங்கி ப்ரொஃபஸராக இருக்கார், ஜிம்மினோட பாய் ஃப்ரெண்ட் யோங்கி தான். ஸோ வந்துட்டு தாயா என்னடா மோச்சி வாழண்டா கட் அண்ட் ரைட்டாக இருப்பார் போலையே. அதான் நான் சொன்னேனே கேட்டியா நின்று போடா பண்ணி அப்படின்னு ஜிம்மன் தயங்க திட்டுறான். தயங்கும் க்யூட்டாக சிரிச்சிட்டு சரி சரி பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு ரெண்டும் பேசிட்டு அப்படியே உட்காந்துருதுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டேன்றனால பெருசாக எதுவும் இல்லை, இன்ட்ரோஸ் மட்டும்தான் கேட்குறாரு யோங்கி. ஸோ எல்லாருமே இன்ட்ரோஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யோங்கி என்னென்ன ரூல்ஸஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. டே போக சொல்லுடா வாழை தூக்கம் வருது தாயா எனக்கே வருது அப்படின்ட்டு 2 பேர் தூக்க கலக்கத்திலே உட்காந்துருக்கானுங்க. ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது, இட்ஸ் லான்ச் ஆறு. ஸோ தாயாங் தே மோச்சி அர்ஜென்ட்டாக வருது போயிட்டு வரேன், நீ ஃபுட்டு மட்டும் வாங்கிட்டு வைக்கிறியா? ஓகே ஓகே அப்படின்ட்டு ஜிம்மினும் போயிடுறான். ஸோ தாயாங் ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறான், போகிறான். ஸோ வந்துட்டு அங்கே யாருமே இல்லை, ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் ஃபுட் கோர்ட்டில் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் ஒரு 2-3 மெம்பர்ஸ் அந்த மாதிரி சம்திங் தான் அந்த ரெஸ்ட் ரூம் சைடு இருக்கானுங்க. ஸோ தாயாங்கோ ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவன் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்டை யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உதறிடுறான். ஹேண்ட் வாஷ் பண்ண தண்ணியை அது போயிட்டு ஒரு பர்சன் மேலே பட்டுருது. ஹேய் அறிவில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கத்துறாங்க. தாயான் கண்ணை மூடிட்டு அச்சோ மாட்டிக்கிட்டோமா யாருன்னு தெரியலையே சாரி அப்படின்ட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். அந்த பையன் அப்படி தேயாங்கவே பார்த்து ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். தாயாங் க்யூட்டாக சிரிச்சிட்டு சாரி சாரி சீனியராக தான் இருக்கும் போல், ஐடி கார்டு போட்டிருக்கானே, சாரி சீனியர் சாரி சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பழக்க தோசம் என் ஃப்ரெண்டு கூடயே இருப்பானா, ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அவன் மேலே தெளிச்சு விடுவேன், அந்த பழக்க தோசத்தில் உங்கள் மேலே பண்ணிட்டேன், சாரி சாரி அப்படின்ட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். ஸோ ஆப்போசிட்டில் நிற்கிற பையன் அப்படியும் ஸ்டன் ஆகி தயங்க தான் அப்படியும் பாட்டம் பார்த்துட்ருக்கான். தயங்க ஒன்றுமே புரியாமல் அந்த பர்சனையே க்யூட்டாக போட் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஷார்னி அப்படின்ட்டு கேட்குறாங்க. தயாகும் நான் இந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறான். உன் பேர் என்ன, என்ன டிபார்ட்மெண்ட்? நானா நான் ஐடி, என் பேர் தாயாங், கிம் தாயாங். ஹோ ஏய் இல்லை அப்படின்றான். என்ன சீனியர் நீ கிம் தாயாங்கல்ல, ஜியோன் தாயாங் அப்படின்ட்டு சொல்கிறான். தாயாங்க்கு ஒன்றுமே புரியலை, யார்டா நீ, என்னடா சர்நேமையை மாற்றி விட்ற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏய் இந்த நிமிஷத்துலேருந்து யோர் மைண்ட் ஜியோன்ஸ் மைண்ட், புரியுதுல, ஜேகேவோட ஆள் அப்படின்ட்டு ஜேகே தயாங் கையை பிடிச்சி இழுத்துட்டு தேயோட லிப்ஸ்லேவும் லவ் யூ டி
ஒய்ஃபி அப்படின்றான் தயாங்கு. தள்ளி போங்க அப்படின்ட்டு தயங்க தள்ளி ஜேகேவை தள்ளி விட்டுட்டு ஸோ ஓடிடுறான். ஏஸ் அங்கே இருந்தது ஜேகே தான். ஸோ வந்துட்டு என்ன நடக்குது இது காலேஜ் என்னது ரெஸ்ட் ரூமில் வச்சு என்னமோ பேசுகிறான் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு அவன் லிப்ஸை ரப் பண்ணிக்கிட்டே போயிட்டு ஃபுட் கோர்ட்டில் ஜிமின் எங்கே இருக்கானோ அதை பார்த்து உட்காரான். தாயாங் என்னாச்சு, எதுக்குடா லிப்ஸை போட்டு இப்படி தேய்ச்சிட்ருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தயாங் கையை பிடிச்சிட்டு லிப்ஸை பார்க்குறான். ஆனால் ஜிமினுக்கு ஒன்றுமே தெரில. டேய் எதுவுமே இல்லையாடா, ஏன்டா ரப் பண்ணுற? ஜிம்மன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு, இந்த ஃபஸ்ட் சாப்பிடு, எதுக்குடா பெயரஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதேவும் ஜேகேவோட கேங் அப்படியே வந்துட்டு நம்ம தயாங் ஜிம்மன் இருக்கிற இடத்துல வந்து உட்காடுறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜிம்மனை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு பக்கத்தில் யாரும் உட்காராங்கன்னு கவனிக்கலை. ஸோ ஜிம்மனோ குட் ஆஃப்டர்நூன் சீனியர் அப்படின்றான். ஸோ அங்கேருந்து காய்தா குட் ஆஃப்டர்நூன் இதானே ஜிம்மின்னு அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாம் சீனியர், தலை சொன்னார் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான். ஆக்சுவலி இவனுங்கெல்லாம் யோகிக்கு தெரிஞ்ச பசங்க தான். ஜிம்மினை பற்றி சொல்லியிருப்பான் யோகி. அதனால தான் காய் கேட்குறான். டேய் என்ன, நான் யாரை பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தேன்? மச்சான் வாழத்தானே, டெய் இது யோங்கியோட ஆளு அப்படின்னு காய் சொல்கிறான். இவனை சொல்லலை, இவன் தாண்டாது அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். தயாங் இப்போ தான் ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறான். ஜேகே தயாங் கிட்ட தான் உட்காந்துருக்கான். நீயா அப்படின்ட்டு தயாங் ஏஞ்சி நிற்கிறான். தயாங் என்ன உனக்கு ஜேகே சீனியரை தெரியுமா முன்னாடியேவும் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஜிம்மன் இவன் தான் ஜிம்மன், நான் சொன்னேன்ல. என்னடா சொன்னேன், சொல்ல வரங்குனே தான் இவங்க வந்துட்டாங்க. ஜிம்மன் இவன் தான் பண்ண தெரியுமா? ஜிம்மன் இவன் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்ரோச் பண்ணேன், அதுக்கு இதுக்கு பேய் பிடிச்ச மாதிரி சொல்கிறான். ஓ அதுக்கு தான் தலைவா இப்படி இருக்கானா? அது தயாங்க அப்படிதான். அவன்கிட்ட யாரும் இப்படிலாம் பேசினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான்ல, அதனால்தான். தாயாங் ஜங்குக்கு ஒன்று கெட்டவர் இல்லை. ஜிம்மன் வேறு ஏதாவது பேசு. இதை பாருங்க சீனியர், எனக்கு உங்களுக்கு செட்டே ஆகாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் சாப்பிடாம கூட ஏஞ்சி போயிடுறான். அவனுக்கு என்ன ஆன்சர் பண்ணன்னு தெரியல. ஸோ அப்படியும் ஜேகேவி தெரியும் பார்த்துச்சு, எதுவும் சொல்லாமல் போயிடுறான். ஜிம்மனுமே சாரி நீங்கள் அவன்கிட்ட என்ன மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நீங்கள் நினைக்கிற டைப் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆல்சோ ஏஞ்சி ஓடிடுறான் தயாங் பின்னாடியவும். ஸோ அப்படியும் டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஃபைன் டே உய் அப்படின்றான் தயாங் பல்ல கடிச்சிட்டு. கடவுளே, இவர்கிட்ட எத்தனை டைம் தான் சொல்கிறது, செட் ஆகாதுன்னா ஆகாது, பேசாமல் அவர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, என் உயிரை வாங்கிட்டு. எனக்கு இந்த சீனியரை பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது அப்படின்னு தயாங் மும்மல் பண்ணிட்டேவும் ஜேகே கிட்ட தான் போய் நிற்கிறான். இந்தா அப்படின்ட்டு அவன் பேக்லேருந்து ஏதோ ஒன்று எடுத்து தரான். எனக்கெலாம் வேணாம், கொடுத்தா வாங்கு, புரியுதா? ஜேகே என்ன தந்தாலும் நீ நோ சொல்லவே கூடாது. சீனியர் எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, புரியுதா? எனக்கு உங்கள் மேலே லவ் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் சுட்டு போட்டாலும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட அகெயின் தயாங் சொன்னதே தான் சொல்கிறான். ஜேகே அப்படியே தேவை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு, புரியுது நீ எதுக்காக பயப்படுறேன்னு புரியுது. எல்லாத்துலேயுமே நீயும் நானும் டிஃப்ரெண்ட் தான், பட் என்னோட லவ் பியூர் தான். பாரு, பணக்கார பையன் விட்டு போயிடுவான், பிளா 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 பிளா, உன் மைண்டுக்குள்ளே எது இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு நீ வேணும், என்டவல் லைஃப் லாங் என் கூட நீ மட்டும்தான் வாழணும், அதுதான் உனக்கும். என்னை விட்டு எவனையாவது லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன், எங்கள் அப்பா சொன்னான், எங்கள் அத்தா ஜங்குக் மரியாதையா, ஓகே எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் போகணுன்னு நினைக்காத. ஜேகே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டானா கடைசி வரைக்கும் அது ஜேகேவோடது மட்டும்தான், புரியும்னு நினைக்கிறேன். யூஆர் கிளவர், ஐ நோ பேபி பாய், யூஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு
ஜேகே தேவை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். தாயாங்கு இவன்ட்டு என்னடா பேசன்னு தெரியாமல் தாயாங்கும் அப்படியே வந்துட்டு பேசாமல் போயிடுறான். ஏன்னா இது டே டு டே தேக்கு நடக்கிற ஒரு விஷயந்தான். இவன் வேணாண்டா, அவன் வேணும்டா, இதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம். ஸோ அப்படியே வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆகுது. அப்போன்னு பார்த்தா தாயாங் ஏதோ நோட்ஸ் எழுதிட்டுருக்கான். அவங்களோட ஹெச்ஓடி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து எழுதிட்டுருக்கான். ஸோ ஜேகே எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு உள்ளே வரான். என்னப்பா ஜேகே, அது எனக்கு ஒருத்தவங்க தேவை. ஸோ அவங்கள கூட்டு போயிடுறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படியே சொல்லிவிட்டு ஹெச்ஓடிக்கிட்டே ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே பேக் பெஞ்சுக்கு தான் வரான். பார்த்தாங்க தேயாங் ஜிம்மின்னு உட்காந்துருக்காங்க சம் மெம்பர்ஸும். ஏய் எஞ்சி வா அப்படின்றான். ஸோ வந்துட்டு தாயாங் இப்படியே சேக்கையே பார்த்துட்ருக்கான். என்ன பார்த்துட்டே இருக்காத, என்னென்னமோ தோண்டு, வா கிளம்பு. நான் எதுக்கு வரணும்? ஃபர்ஸ்ட் இது கிளாஸ் ஹார்ஸ், என்னாலாம் வர முடியாது. ஐயோ, அந்த சொட்டை சொல்லித்தரத நானே சொல்லித்தரேன், இந்த டாபிக் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேவோட பேக்கு நோட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேக்காயை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். டயாங்கு ஒவ்வொரு பெஞ்சாக பிடிச்சிட்டு வரமாட்டேன்னு அலும்பு பண்ணிகிட்டு இருக்கான். சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவை துண்டுக்கிட்ட தூக்கி ஷோல்டரில் போட்டுட்டு அவன் வாட்டுக்கு நடந்து போகிறான். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க. தாயாக்கு அசிங்கமாக இருக்குது. ஜங்கு ஜஸ்ட் இறக்கியாச்சும் விடுங்க. இறக்கி விட்டா ஓடக்கூடாது, மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவோம் அப்படியே வந்துட்டு இறங்கிட்டு ஜேக்கையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். சரி ஏறு. நான் எதுக்கு வரணும்? ஏறுன்னு சொன்னேன், வேறு எதுவும் பேசாத. சீனியர், உங்களுக்கு என்னதான் சீனியர் பிரச்சனை? நீ தான் ஓகே சொன்னா ஒன்றும் இல்லை, நோன்னு சொல்லிட்டே இருக்கியா, காண்டாகுது. ஓகே சொல்லியிருந்தேன்னு வச்சியேன், இன்னும் மஜாவாக இருந்திருக்கலாம். நீயும் இருக்க பாரு அப்படின்னு தனியாக கேட்குறான். ஒரு மயிரும் இல்லை, ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேவை ஏறி உட்கார சொல்கிறான். தேக்கும் வழி இல்லை, அவன் நோ சொன்னானா அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தேவும் சைலண்ட்டாக ஏறிட்டு இப்போ எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்களை மாதிரி நான் இல்லை. சி பாய மூடு, பேசினா பேசிகிட்டே தான் இருப்பியா? நீங்கள் ஏதாவது ஆன்சர் சொல்லணும்ல. என் வீட்டுக்கு? ஏன்னா உங்கள் வீட்டுக்கா? அதெல்லாம் முடியாது, நான் வரல. அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேவை அவன் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். டயாங்கும் பயந்துகிட்டே தான் போகிறான், ஏன்னா அவ்வளோ பெரிய மேன்ஷனு. ஸோ டயாங் பயந்துட்டு வெளியில் நின்றுட்டு வரமாட்டேன்றான். ஜேகே தான் பிடிச்சி தரன்னு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வரான். பார்த்தனா அங்கே ஜேகேவோட அம்மா அப்பா சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்காங்க. லைக் ஜேகேவோட பிரதர் ஆல்சோ. மா பா டே இதான் டயாங், சொன்னல நீ பேசணுன்னு இல்லைம்மா, தோ கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஜேகேவோட மம்மி நீ தான் தாயாங்கா அப்படின்னு கேட்குறாங்க. தாயாங் பெரியவங்கன்றனால பவ் பண்ணிட்டு ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள், ஹாய் ப்ரோ அப்படின்றான். அச்சோ ரொம்ப அழகாக இருக்க, உன்னோட கைண்ட்னஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கைண்டாக பேசுகிறான். ஜேகே உனக்கேற்றவன் தான் தெரியுமா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். தாயாங் அமைதியாக ஜேக்கையே பார்க்குறான், ப்ளஸ் அவங்க அம்மாவையும் பார்க்குறான். வியோடா, ஏன்னா ரிச்சான பீப்புள் எவ்வளோ ஆக்டிடியூட் காட்டுவாங்க, பட் அவங்க வீட்டில் அந்த ஆக்டிடியூடே இல்லை. ஆனால் ஜேக்கையோட அப்பா மட்டும் கொஞ்சம் கோல்டு ஃபேஸாக தான் இருக்கார், பட் அவருமே கொஞ்சம் கைண்டாக பேசுகிறாரு. தாயாங் ஃபர்ஸ்ட் இயர் ரைட்? உங்கள் அப்பா கிம்? ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். கேள்விப்பட்டேன் ரொம்ப நல்ல ஃபேமிலின்னு. ஸோ எங்களுக்கு செட் ஆகும் தான் நினைக்கிறேன், ஏன்னா எங்கள் பையன் என்ன முடிவு பண்ணுறனோ அதுதான் நாங்களும் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு மிஸ்டர் ஜியோன்னு சொல்கிறாரு. ஓகே அங்கிள். அட தாயாங் நீ உக்காரு, ஃபஸ்ட் இந்தா புடி உன்னோட ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேக் பண்ணி வச்சுருந்த மில்க் ஷேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜேகேக்கு பனானா மில்க்கு, உங்களுக்கு தயாங்க்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குன்னு சொல்லிட்டு தராங்க. ஆண்டி இதெல்லாம் எதுக்கு? அட மொத குழந்தை வந்திருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. டயாங்க்கு கொஞ்சம் நர்வஸ்டாக இருக்குது. அட தாயாங் என்ன தாயாங் இவனை பண்ணி வச்சா? பண்ணதும் பண்ணிட்ட அப்படின்னு தயாங் ஷாக்கடாக பார்க்குறான். அதான்
அவன் சொல்லிகிட்டே இருக்கான்ல, அந்த லவ்வை பண்ணி தான் தொலையேன். நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேங்கிறான் தாயாங். வந்து மடியில் படுத்துட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கான். அச்சோ, என் உயிரை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா உயிர், அதை விட அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப பாவண்டா. நீ ஓகே சொல்லிடு, உன்னை நாங்கள் நல்லா பார்த்துப்போம். இவனை விட இவன் ஏதாச்சும் உங்ககிட்ட பண்ணா அவ்வளோதான், இவனுக்கு அடி கொடுத்து விட்டு விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயங்கிட்ட ரொம்ப ஜோவியெல்லாம் பேசுகிறாங்க. ஏதோ புது பையன் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப பாசமாக ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. டயங் கொஞ்ச நேரத்தில் ஜெக்கியோட ஃபேமிலி கூட எல்லாரும் கூட மிங்கிள் ஆகிடுறான். அச்சோ ப்ரோ, அப்படிலாம் இல்லை, அது அது வந்து இப்படி தான் நடந்துச்சு ஸ்கூல் டேஸில், ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவன் ஷேர் பண்ணுறான். ஜேகே வாயிலாக கையை வச்சுட்டு, அட்டப்பாவி என்கிட்ட ஒன்லைனில் பேசுகிறான், என் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பக்கம் பக்கமாக பேசுகிறான், இதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புலம்பிட்டு தேவையே பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் பிடிச்சிருக்கு, என் ஃபேமிலி கூட இப்படி இவன் பேசுறது பிடிச்சிருக்கு. ஜங்குவா ஏதோ பண்ணுறான் அந்த பையன், என்னமோ தலைக்குள்ளே போயிட்டு டான்ஸ் ஆடுறான். பா என்ன ஸ்மைலு, அழகா சிரிக்கிறான். பா எப்படி இருக்கு அந்த கண்ணு, கண்ணா என்ன அப்படியே ட்ரிக் எடுக்காம போது வருது. அந்த கண்ணு இருக்கு, கண்ணு எல்லாத்தையும் பாகுது, ஆனால் என்னை மட்டும் பார்க்காத மாதிரி நடிக்குது. அந்த லிப்ஸு ரொம்ப க்யூட்டா புடியல அப்படின்னு சொல்லுது, ஆனால் அழகா தெரியுது. இல்லை பச்சையாக தெரியுது இவன் மேலே ஃபால் ஆயிட்டான்னு. என்னதான் இவனுக்கு பிரச்சனையோ ஒரு மயிரும் புரியல. ஜெகே நீ இவனை விட்டுறாத, விட்டனா அவ்வளோதான், புடிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிட்டு அவன் மைண்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். ஜேகேவோட அம்மா சங்குக் சங்குக் அப்படின்றாங்க. அம்மா என்ன இல்லடா, நீ அவனை பார்த்து நல்லா பேசுகிற, அது அம்மாவுக்கு புரியுது, அது கொஞ்சம் சவுண்டாக பேசாத, அம்மாவுக்கு அதில் விழுந்தது எல்லா காலத்துலேயும் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அம்மா என்னம்மா நீயே கூட இப்படி பேசுகிற? இல்லைடா, அம்மா காதில் விழுந்துருச்சு, என் பையனுக்குள்ள இவ்வளோ காதலா? பா உங்கள் அப்பாவையே மிஞ்சிட்ட சொல்லப்போனா. மா ஃபஸ்ட்டு நீ தான் அப்பாவுக்கு அப்ரோச் பண்ண தெரியும்ல, அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன்றை மாதிரிம்மாண்ணா. ஓ இவன் இருக்கான் பாரு, இவன் தான் அப்பா மாதிரி, நான் உன்ன மாதிரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக அவங்க மம்மி ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். தாயாங் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தான் ஜேகேவோட டேட் அண்ட் ப்ரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஸோ அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே அவங்க மம்மி கிட்ட அப்படி இருக்கிறது. ஸோ தாயாங்க்கு கால் வருது. அச்சோ டைம் ஆச்சே, அம்மா அப்படின்ட்டு அவன் பேசுகிறான். எங்கம்மா இல்லைம்மா இதோ கிளம்பிட்டேன், அது வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான்மா ஜிம்மை நான் கொண்டு வந்து ஸ்கூட்டியை வீட்டில் விட சொன்னேன், இதோ கிளம்பிட்டம்மா, அவன் வீட்டுக்கு போயிருப்பாம்மா, எனக்கு மட்டும்தாம்மா ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு தாயான் பதறிட்டு பேசிகிட்டு இருக்கான். இதோ கிளம்பிட்டம்மா, வித்தின் ½ அன் ஹவரில் வந்துடுவேன் அப்படின்னு தாயான் க்யூட்டாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு நர்வஸ்டாக எந்திரிக்கிறான். என்னப்பா என்னாச்சு? அங்கிள் டைம் ஆச்சு, அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, போகணும், போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஜிம்முன்னு சொல்லி சமாளிச்சிருப்பான் போல், அதான் அங்கிள். ப்ரோ நான் அகெயின் வந்தனா பேசுகிறேன், கிளம்புறேன். ஆண்டி சாரி அப்படின்னு தாயாங் பவ் பண்ணி கேட்குறான். அச்சோ குழந்த எவ்வளோ அழகாக இருக்கான். என்ன உங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டோ? ஸ்ட்ரிக்டா? அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆண்டி, ஆனால் அப்பா அப்படி கிடையாது, ரொம்ப ஜாலி. என்ன பண்ணுறது, அப்பா மோஸ்ட்லி வீட்டில் இருக்க மாட்டாரா, அம்மா தான் எப்பயுமேவும், ஸோ அது கொஞ்சம் பயம். நான் கிளம்புறேன், கேப் புக் பண்ணிவிட்டு கிளம்பிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் கூப்பிட்டு போய் விட்றேன். ஆமாம் ஜங்குக்கு இருக்கான்ல, உன்னை கூட்டிகிட்டு வருவான். அச்சோ ஆண்டி இல்லை வேண்டாம், வான்னு சொன்னேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். ஜங்குக் எதுக்கு அந்த பையன்கிட்ட இப்படி நடக்கிறா மா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜெயங்காயை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரான். ஜங்குக் நான் இந்த ஸ்ட்ரீட்டில் இறங்கிறேன். பாரு எந்த நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்றேன், புரியுதா? சும்மா என்கிட்ட நீ நம்ம இரு, இல்லை பைக்கை ஸ்டாப் பண்ணி இழுத்து கிஸ் அடிச்சிருவேன். எது உனக்கு வசதி? ஏன் சொல்லும் உனக்கு கிஸ் வேணுமா இல்லை வீட்டுக்கு எதுவும் நடக்காமல் போகணுமா? ஐயோ இவன் பண்ணாலும் பண்ணுவான், பொறுக்கி 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 அப்படின்னு தயாங் மைண்டுக்குள்ளே வந்துட்டேவும் அப்படியே எதுவும் பேசாமல் கப்பு சிப்புன்னு ஸ்டாப் ஆகிடுறான். ஸோ ஜேகேவும் போயிட்டு பைக்கை தயாங் வீட்டுக்கிட்ட தான் நிறுத்துகிறான். தயாங்கோட அம்மா வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ தயாங் தேங்க்யூ சீனியர் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டேவும் சிரிக்க மாட்டாப்புல சிரிக்கிறான். ஜேகே இப்போ தான் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இட்ஸ் ஓகே ஜூனியர், நீங்கள் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க, ஸோ தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஜேகேவும் நல்லா சமாளிக்கிறான். ஆனால் தயங்கோட அம்மா ஜேகேயை பார்த்ததும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அட கண்ணா நீயா அப்படின்றாங்க. தயங்கு ஒன்றுமே புரியல. ஆண்டி நீங்கள் எப்படிங்க அப்படின்னு ஜேகேவும் கேட்குறான். நான் எப்படி இங்கேயா? இதுதான் என் வீடு. ஆமாம் என் பிள்ளை உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஓ தயாங் உங்கள் பையனா? அப்படின்ட்டு தேவோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ சாரி ஆண்டி, மிஸ் பியூட்டியோட பையன் இன்னும் பியூட்டியாக இருக்கும் போது யோசிச்சிருக்கணும் யாராக இருக்கும்னு. அப்படியே உங்களை மாதிரியே தான் இருக்கான் உங்கள் பையன் அப்படின்னு ஜேகே சிரிச்சுட்டேவும் தயங்கூட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். தயங்கு ஷாக்காக இருக்குது. அம்மா உனக்கு சீனியரை தெரியுமாண்ணா? தெரியும்டா, அதான் சொன்னேன்ல மாலில் 4-5 பொறுக்கி பசங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்கன்னு. அப்போ இந்த அழகு புள்ள தான் வந்து அம்மாவை சேவ் பண்ணா தெரியுமா? அப்பத்துலேருந்து இவன் எனக்கு ரொம்ப செல்லமாயிட்டான். அழகு பையன் வா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா அப்படின்ட்டு ஜேகே கையை பிடிச்சிடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தயங்கும் ஒன்றுமே புரியலை. ஜேகேவும் அப்படியே வந்துட்டு நைஸாக தேவோட ஹிப்பில் பிஞ்ச் பண்ணிட்டு போகிறான். தயாங் அப்படியே அப்படின்னு கத்துறான். என்னடா ஏடிச்சுக்கிட்டம்மா, பார்த்து வா, இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்க, எப்படி வரணும்னு இன்னும் கூட தெரியல, பொறுப்பே இல்லாத பையனாக இருக்க, பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. தயாங்கு ஸ்டில் இன்னும் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ தயாங்கோ எதுவுமே சொல்லாமல் கப்பு சிப்புன்னு அவன் ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். ஸோ தயாங்கோட அம்மா ஜேகேவை உட்கார வச்சுட்டு எனக்கு தெரியும் உன்னோட ஃபேவரட் பனானா மில்க் ஷேக் ரைட்? ஐயோ ஆண்டி அதெல்லாம் எதுக்கு, நீங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தேயங்கோட மம்மி கிச்சன் போயிடுறாங்க. தாயாங் வந்துட்டு சீனியர் அம்மா உங்களுக்கு தெரியும் முன்னாடியே சொல்லலை, அது நம்ம பசங்க தான், வேறு யாரும் இல்லை. உன் மம்மியை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டேன், இந்த ஆங்கிளில் போய் கரெக்ட் பண்ணலாம்னு யோசித்தேன், அதான் ஆண்டி ஈஸியாக கரெக்ட் ஆகிட்டாங்க. பற்றி வச்சலாம் எப்படி மாமாவோட பிளானு, மயிறு போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஸ்டேர்ஸ் ஏரியா ரூமுக்கு போகிறான். ஸோ தயாங்கோட மம்மி அச்சோ எல்லாமே இன்றைக்குன்னு பார்த்து தான் காலி ஆகிடுச்சா? ஜங்குக் இஃப் யூ டோன்ட் மைண்ட் இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கியா? என்ன ஆண்டி ஏதாச்சும் வேணுமா? அட இல்லை கண்ணா, கொஞ்சம் நேரம் எங்கே கொஞ்சம் குட்டி ஒர்க், ஆண்டி போயிட்டு ஸ்டேஷ்னரி வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ ஆண்டி இல்லை ஆண்டி நீங்கள் வாட்டர் மட்டும், அதெல்லாம் முடியாது, வீட்டுக்கு வந்திருக்கா, டின்னர் தான் இன்றைக்கி, சாப்பிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட தேங்கோட அம்மா கிளம்பிடுறாங்க. ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு இதுதான் நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கொஞ்சம் ஜெயாங்கோட வீடை சுற்றி பார்த்துட்டே ஸ்டேர்ஸ் ஏறி தான் போயிட்டுருக்கான். தாயாங்கோட ரூம் லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. தாயாங் ஷர்ட்லாம் தான் நின்றுட்டு எவ்வளோ தைரியம், எங்கள் அம்மாவே கரெக்ட் பண்ணிட்டான், அதான் என்னையே கிஸ் பண்ணவன்ல, எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணுறதுலாம் அந்த பொறுக்கிக்கு என்ன
ரொம்ப ரிஸ்கியா? அதெல்லாம் அவனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆனால் ஒன்று, நான் அவன்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேனே. கெஞ்சட்டும் கெஞ்சட்டும், காலில் விழட்டும் தயாங், அப்போதான் நீ அவனுக்கு ஓகே சொல்கிற. ஆனாலும் அந்த முயல் முஞ்சனுக்கு இவ்வளோ ஆகாது. பொறுக்கி பொறுக்கி ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு ஒன்று பார்த்தா பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ஆனால் நீ பண்ணுற அழுச்சாட்டியெல்லாம் இருக்கு பாரு. சும்மா சும்மா கேட்காம வந்து கிஸ் பண்ணுற, ஹக் பண்ணுற. இதில் ஓகேலாம் சொன்னா அப்படின்ட்டு ஜேகே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். தாயா காப்பு சிப்புன்னு அப்படி நிற்கிறான். ஓகே சொன்னா என்ன பண்ணுவேன்? நீ அப்போ வந்தா பொரிய காலில் விழுக வச்சு ஓகே சொல்ல வைக்கணும் அப்படின்னும் போதே வந்துட்டேன். ஜங்கு, ஐயோ அப்படிலாம் நான் சொல்லலை. அப்புறம் எப்படி பேபி சொன்னேன்? நான் சும்மா சும்மா இல்லையாண்டா, ஜஸ்ட் கிடிங். ஓ, இதுதான் உங்கள் ஊரில் கிட் பண்ணுறதா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இல்லை, எப்பயுமே உன்னை ஃபுல்லாக பார்த்து இன்றைக்கி கொஞ்சம் அடி இப்படி பார்க்கும்போது நல்லா இருக்கு பொண்டாட்டி. இனி விட மாட்டேன் உன்னை. நான் எதாவது பண்ணுமே, இப்போ எதாவது பண்ணுன்னு தோணுதே. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்பெஷலான மொமெண்ட்டு ஓ ரூமில் ஓ வீட்டில் க்ரியேட் ஆனால் நல்லா இருக்கும்ல. அம்மா கிட்ட சொல்லிடுவேன், அம்மா உங்கள் அம்மா நமக்கு டைம் கொடுத்துட்டு க்ளோசரி ஷாப் வரையும் போயிருக்காங்க, வரதுக்கு எப்படி 1/2 hour ஆகும். செல்லம், இனி நைட்டு வரையும் வீட்டில் தான், டின்னரே இங்கே தான். ஃபஸ்ட்டு என் டின்னரை சாப்பிட்டுக்கிறேன், நெக்ஸ்ட்டு உங்கள் அம்மா சமைக்கிற டின்னர் சாப்பிட்றேன். உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேவும் தயா கிட்ட வரான். ஜங்கு 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 வேணாம் 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 தலை ஜங்குக், நான் பாவம்ல. பாவம் தாண்டி, என்கிட்ட மாட்டிக்கிட்டு சாக போறிய. ஹெல் டு ஹெவன், ஹெவன் டு ஹெல் ட்ராவல் பண்ணலாமா? எனக்கும் கூட பண்ணணும்னு ஆசை. ஜஸ்ட் 10 minutes போதும். என்ன போதும்டா, இதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்காமல் அப்படியே தயங்க தள்ளிட்டு தயங்க மேலே ஓவர் ஆகிட்டு அப்படி இப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். தயங்கும் அவன் பண்ணுற கிஸ்ஸு ப்ளஸ் அவனோட டச்சஸ்க்கெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகிட்டு, ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பண்ணுற, பிடிச்சிருக்கு இந்த மில்கி ஸ்கின். ஜங்குக்கா வலிக்குது, ஏன்டா அப்படி கடிக்கிற? உன்னை கடிச்சு சாப்பிட்ணும் எவ்வளோ நாள் ஆசை. ஜங்குக்கா உண்மைட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. ஜேகே சொன்ன மாதிரியே 50 minutes டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே தயங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்கான். பொறுக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட செஸ்ட்லேயே அடிக்கிறான். பேபி பாய், எப்படி மாமா சொன்ன மாதிரி 50 minutes முடிச்சிட்டேன் பார்த்தியோ? இனி என்ன பண்ணுறோன்னா, இனி 1 hour எத்தனை ரவுண்ட் முடிகிறோன்னு பண்ணுறோம். பண்ணுவாங்க ஏந்திரிடா ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அடிக்கிறான். இதாண்டி ஏன் மேலே இருக்க, நானா இருக்கேன். அச்சோ ஜங்குக்கா, ஏன் இப்படி பண்ணுற? என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது, பண்ண விட மாட்டேங்கிறியே. பொறுக்கி அப்படின்னு செக்கோட லிப்ஸ்லேயே அடிக்கிறான். ஆமாம், உனக்கு மட்டும்தான் பொறுக்கி. யூடி. ஹேட் யூ, லவ் யூ, ஹேட் யூ. ஓகே, ஹேட் யூ. என்ன ஹேட் யூவா? ஆமாம், நீ ஹேட் யூ சொன்னோன்னா நானும் ஹேட் யூ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட லிப்பை பிடிச்சி இழுக்கிறான். போனா போதுன்னு ஓகே சொல்கிறேன். என்னன்னு கேட்கல. போனா போதுன்னு ஓகே சொல்கிறேன். ஓ, போனா போதுன்னு ஓகே போனா போதுன்னு நானும் பண்ணேன், அவளை முடிச்சுக்கலாம். ஏன்னா அப்படின்னு தயாங்க ஏன் சொக்காரான். ஆமாம், உனக்கு தான் நான் போனா போதுன்னு ஏற்றுக்கிறியே, எனக்கு இந்த போனா போதெல்லாம் வேணாம். பொறுக்கி மேட்ரெல்லாம் முடிச்சிட்டேன்னு இஷ்டத்துக்கு ஆடாத.
என்னைக்கும் நீ எனக்கு, என்னைக்கும் நான் உனக்கு, யாரையாச்சும் பார்த்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போய் ஜேகேவோட நெக்கிலே பயங்கரமான ஒரு பைட்டு. ஸோ போப்பிள் மார்க் அவ்வளோ டாக்காக வந்துடுது. ஐயோ ஏய் எதுக்கு இங்கே கிஸ் பண்ண? நான் கடிச்சு வச்சேன்டா. நீ கடிச்சது கூட எனக்கு கிஸ் பண்ண மாதிரி இருக்கு. சரி வா செகண்ட் ரவுண்ட் போகலாம். அம்மா வந்துடுவாங்க. கிளம்புதாங்கக்கா. சரிடி போண்டாட்டி. யூடி. லவ் யூ சலிப்பாக பேசுகிறதுல உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது. இப்படி என்கிட்ட பர்மிஷனே இல்லாமல் பண்ணுறது உன்னாலேயும் உன்னை தவிர யாரையும் அடிச்சுக்க முடியாது. போடா அப்படின்னு தயாங் தள்ளிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறான். பட் அவனால் எதையும் தூக்க கூட முடியலை. ஏன்னா தலைவான் 50 மினிட்ஸ்லேயும் அப்படி பண்ணியிருப்பான். ஸோ இரு பேபி, டேடி இருக்கும்போது எதுக்கு பேபி? நான் போட்டு விட்றேன். ஒன்றும் வேண்டாம் போ. பார்த்துட்டேன்டா, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்னத்துக்கு ஷைனிஷு? எனக்கா ஷையா? ஓ மேலையா? கிடையாது. ஓ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேவை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேரும் ஃபாதராக அவங்க லைஃப்பை ரொம்ப க்யூட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானே இதோட இந்த ஒன் ஷார்ட்டை இங்கே பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டு தான்டா, பட் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த FFR ஒன் ஷாட்டில் வந்து மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் ஹெல்த் அண்ட் மீ.